எல்லாருமே ராயன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தவங்களும் சரி, பார்க்காதவங்களும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். எதனால் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு கடைசியில் தெரியும். என்ன அப்படின்னா, ராயன் படம் மிக்சடு ரிவ்யூஸாக வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷோட கதை ப்ளஸ் திரைக்கதை எல்லாமே சரி ஒரு மாதிரி எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் எடுத்த கதையை தான் சில பேர் என்னங்கிறாங்கன்னா, சமுத்திரம் அந்த மாதிரி கதையை வந்து தழுவி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 வருஷம் அவர் இதுக்காகவே கஷ்டப்பட்டுருக்கிறாரு. அண்ட் ரொம்பவுமே வந்து கேஸ்ட் அண்ட் கோவில் இது பண்ணி, அதுவும் இல்லாமல் ஆக்டிங், ஒரு சினிமா உருவாகுது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. குழந்தைய எப்படி சொல்கிறது, குழந்தைய வந்து ஒரு பெத்த தாய் எப்படி குழந்தைய பெற்றெடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு 10 மாதம் கழித்து எப்படி பெற்றெடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு வழி இருக்கும். இதுக்கு பின்னாடி எத்தனையோ அவமானம், அசிங்கம், நிறையா பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஒரு சினிமா வழி வந்துச்சு அப்படின்னா தரமான சம்பவத்தை இறக்கியிருக்கிறாரு தனுஷ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வர கதை ஏறக்குறைய எல்லா கதையிலையும் அடிச்சு துவச்சதா அப்படிங்கிற மாதிரி. அப்போ கேஜிஎஃப்பில் நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க, பில்டப்பு தான் கொடுத்துருக்காங்க. அவர் கதைக்கு அவரே பில்டப் கொடுத்துக்கிறாரு டைரக்ஷன் பண்ணி அப்படின்னு சொன்னால் பில்டப்பு எல்லாமே ஒன்றும் கிடையாது. நீங்கள் இன்ட்ரோ சீனாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக கொடுத்துருப்பாரு. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி வந்து ஃபைட் டேரக்டர், ஸ்டண்ட் டேரக்டர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பீட்டர் ஹெயின் மாஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீக்கு தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்படியெல்லாம் படம் எடுத்தாலுமே உங்களுக்கு பிடிக்குமாயுது அப்படின்னா அதுக்கு அவர் ஒன்றும் பொறுப்பாக முடியாது. கதை நல்ல கதை தான், திரைக்கதை உண்மையிலே ஆசம் அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி மைண்டே பிளாங்க் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் இந்த படத்தை பார்த்துட்டு வெளிவரும்போது நிறைய பேர்த்துக்கு அதை தான் சொல்கிறாங்க, மைண்ட் ப்ளோயிங் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரசனையான ஆள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் சினிமா படம் பார்க்குறக்கு. அண்ட் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க பார்க்கலிங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.